ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. த இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 24/11/2016 முதல் 30/11/2016 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது விசேடமாகும். சுக்கிரன் புதன் ஆகியோரது சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் முக்கியமான காரியங்கள் நிறைவேறும். நல்லவர்களின் தொடர்பு நலம் சேர்க்கும். நல்லவர்கள் அல்லாதவர்களது தொடர்பை விட்டு விலகுவது மிகவும் அவசியமாகும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு உதவி புரிவார்கள். ஜல சம்பந்தப்பட்ட வியாபாரம் லாபம் தரும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். வார பின்பகுதியில் சிறு சங்கடம் ஏற்படும். மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி வருவது நல்லது. உழைப்புக்கு பின்வாங்காமல் அதிகம் பாடுபட்டோமானால் அதிக பயனை பெற முடியும். சனிக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது விசேடமாகும். வார ஆரம்பத்தில் குருவும் சந்திரனும் ஒன்று கூடி 5ஆம் இடத்தில் உலவுவதால் மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் பெற சந்தர்ப்பம் கூடி வரும். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். எதிர்பாராத பொருள் வரவுக்கு இடமுண்டு. எதிரிகள் கட்டுக்குள் அடங்கி இருப்பார்கள். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். நல்ல காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் வார பின்பகுதியில் ஏற்படும். சகிப்புத்தன்மை தேவை. சூரியன், சனி, செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், சனி, புதன் ஆகியோர் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதனால் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். முக்கியஸ்தர்களது தொடர்பு பயன்படும். அரசு சம்பந்தமான காரியங்களில் அனுகூலமான திருப்பத்தை காணலாம். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி உண்டாகும். கடுமையாக பாடுபட்டு உழைப்பவர்களுக்கு அதிகம் பயன் கிடைக்கும். பொதுநல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் நல்ல பெயரை பெறுவார்கள். 7இல் சுக்கிரனும் 8இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது அவசியமாகும். இளைய சகோதர சகோதரிகளின் நலனில் கவனம் செலுத்த வேண்டி வரும். செவ்வாய்க்கு பிரீதியாக முருகனை வழிபட்டு வருவது நல்லது. கடகராசி நேயர்களே, கோச்சாரப்படி கிரகநிலை சிறப்பாக இல்லாததால் எந்த காரியத்திலும் முழு கவனத்துடன் நிதானத்துடன் ஈடுபடுவது நல்லது. அகலக்கால் வைக்கலாகாது. வீண் விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம். பொருள் கொடுக்கல் வாங்கலினங்களில் எச்சரிக்கை அதிகம் தேவை. பிறரால் ஏமாற்றப்பட நேரலாம். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். மக்கள் நலனில் அதிக கவனம் தேவை. சுக்கிரன் பலம் குறைந்திருப்பதால் கணவன் மனைவி உறவு நிலை பாதிக்கும். பெண்களால் சங்கடம் உண்டாகும். எந்த காரியத்திலும் நிதானம் தேவை. ஜாதக பலம் அதிகம் உள்ளவர்கள் கவலைப்பட தேவையில்லை. ஜாதக பலமும் இல்லாதவர்கள் நவ கிரகங்களையும் தொடர்ந்து வழிபட்டு வருவது அவசியமாகும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குருவும் 4இல் புதனும் 5இல் சுக்கிரனும் 6இல் செவ்வாயும் சஞ்சரிப்பது விசேடமாகும். இதனால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழும். விருந்து உபசாரங்களில் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். நண்பர்கள் நலம் புரிய முன்வருவார்கள். நல்லவர்களின் தொடர்பு நலம் அதிகம் தரும். நல்லவர்கள் அல்லாதவர்களது தொடர்பை விட்டு விலகுவது நல்லது. கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சம் கூடும். புதிய ஆடை அணிமணிகளின் சேர்க்கை நிகழும். மாதர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும்.
எதிரிகள் கட்டுக்குள் அடங்கியிருப்பார்கள். வழக்கு வியாஜியங்களில், போட்டி பந்தயங்களில், விளையாட்டு வினோதங்களிலெல்லாம் வெற்றிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். ஜென்ம ராசியில் ராகுவும் 7இல் கேதுவும் இருப்பதால் குறிப்பிட்ட கிரகங்களுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், சனி ஆகியோரும் 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் உலவுவது சிறப்பாகும். நல்லவர்களின் தொடர்பால் நலம் பல உண்டாகும். முக்கியமான காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் சுபிட்சம் கூடும். விருந்து உபச்சாரங்களிலும் கேளிக்கை உல்லாசங்களிலும் ஈடுபாடு உண்டாகும். அரசு சம்பந்தமான காரியங்களில் நல்ல திருப்பத்தை காணலாம். பொது நல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வரவேற்பு கூடும். 25ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் 4ஆம் இடம் மாறி வலுப்பெறுவதால் புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். செய்து வரும் காரியத்தில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். மாணவர்களது திறமை வெளிப்படும். ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவது நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அனுகூலமாக உலவுகிறார். புதன், ராகு ஆகியோரது சஞ்சாரமும் சிறப்பாக இருக்கிறது. வார முன்பகுதியில் சுபகாரியங்களுக்காகவும் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காகவும் செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழும். வியாபாரத்தில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். மாதர்கள் தங்கள் நிலைமையில் வளர்ச்சி காண்பார்கள். பயணம் சார்ந்த தொழில்கள் லாபம் தரும். பிற மொழி மத இனங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். 5இல் கேதுவும் 12இல் குருவும் இருப்பதால் குறிப்பிட்ட கிரகங்களுக்கு அர்ச்சனை ஆராதனைகளை செய்து வருவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பலமுடன் இருக்கிறார். ராசி அதிபதியை குரு பார்க்கவும் செய்கிறார். இதனால் உங்கள் செல்வாக்கும் மதிப்பும் உயரும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். சுபகாரியங்கள் நிகழ வாய்ப்பு உருவாகும். நல்லவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். வார பின்பகுதியில் சந்திரன், சனி, சூரியன் ஆகியோருடன் கூடி உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் சிறு சங்கடம் ஏற்படும். மனத்தில் தெளிவு குறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். ஜென்ம சனிக்கு பிரீதியாக சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ஜென்ம ராசியில் சுக்கிரன் உலவுவது சிறப்பாகும். 3ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் நலம் புரிவார். இதனால் எடுத்த காரியங்களில் வெற்றிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். புதியவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். புதிய சொத்துக்கள், பொருட்கள் ஆகியவை சேரும். வார முன்பகுதியில் முக்கியமான காரியங்கள் ஈடேறும். வார கடைசியில் சிறு சங்கடம் ஏற்படும். செய்து வரும் தொழிலில் அதிக கவனம் செலுத்தி வருவது நல்லது. அரசாங்கத்தாராலும் தந்தையாலும் வேலையாட்களாலும் தொல்லைகள் உண்டாகும். பிரச்சனைகளும் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. 25ஆம் தேதி முதல் புதன் உங்கள் ஜென்ம ராசிக்கு மாறுவதும் சிறப்பாகாது. வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்தி வருவது நல்லது. சனிக்கும் சூரியனுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, வார முன்பகுதி மிகச்சிறப்பாக அமையும். முக்கியமான எண்ணங்கள் ஈடேற சந்தர்ப்பம் உருவாகும். கணவன் மனைவி உறவு நிலை திருப்திகரமாக இருந்து வரும். மக்கள் நலம் சீராகவே இருக்கும். மக்களால் ஓரிரு எண்ணங்களும் ஈடேறும். கூட்டாக தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் பெற சந்தர்ப்பம் உருவாகும். அரசு காரியங்கள் நிறைவேறும். நிர்வாக திறமை வெளிப்படும். வியாபாரத்தில் வளர்ச்சி காண வாய்ப்பு உருவாகும். வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். 2இல் உள்ள கேதுவுக்கும்
8இல் உள்ள ராகுவுக்கும் தொடர்ந்து பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. நாகரை பூஜிக்கவும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி ஆகியோரும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். வார பின்பகுதியில் செய்து வரும் தொழிலில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். புதிய பதவி பட்டங்கள் சிலருக்கு கிடைக்கும். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நிறைவேறும். வியாபாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை காணலாம். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஜென்ம ராசியில் கேதுவும், 7இல் ராகுவும், 12இல் செவ்வாயும் இருப்பதால் குறிப்பிட்ட கிரகங்களுக்கு அர்ச்சனை ஆராதனைகளை செய்து கொள்வது நல்லது. குரு ஸ்தானத்தில் உள்ளவர்களை வணங்கி அவர்களது நல்வாழ்த்துக்களை பெறுங்கள். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு 7ஆம் இடத்தில் வலுத்திருக்கிறார். ராசியை பார்க்கவும் செய்கிறார். செவ்வாயும் அனுகூலமாக உலவுகிறார். இதனால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நல்லவர்களின் தொடர்பு நலம் சேர்க்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். கூட்டாக தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். உத்தியோகஸ்தர்களது எண்ணம் நிறைவேறும். புதிய பதவி பட்டங்கள் சிலருக்கு கிடைக்கும். இடமாற்றம் நல்ல விதமாக அமையும். இயந்திர பணியாளர்கள், இன்ஜினியர்கள் ஆகியோர் தங்கள் நிலைமையில் வளர்ச்சி காண்பார்கள். நிலபுலங்களால் ஆதாயம் கிடைக்கும். வெளியூர், வெளிநாட்டு தொடர்புடன் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம். 9இல் உள்ள சூரியன், சனி ஆகியோருக்கு அர்ச்சனை ஆராதனைகளை செய்து வழிபடுவது நல்லது. மொத்தத்தில் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், மகரம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை முறைப்படி செய்து கொள்வதன் மூலம் நலம் பெறலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.